இந்தியாவிலேயே ஒரு குறிப்பாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எல்லாருக்குமே தெரியும். சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட நூற்றாண்டு இது. சுயமரியாதை இயக்கத்துடைய முக்கியமான கொள்கையே கல்வி எல்லோருக்கும் வேண்டும் என்பதுதான். சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்பு பட்டம் படித்த 100 பேரில் 90 பேர் ஒரே சமூகத்தை, குறிப்பாக பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அந்த தொடர்ச்சி நான் பார்ப்பனம் அல்லாத ஒரு இயக்கமும் நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம் தொடர்ச்சியாக போராடி இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் பட்டதாரி நிலை வந்திருக்கிறது. அப்ப திராவிட இயக்கம் என்பது கல்விக்கு கொடுக்க முக்கியத்துவம். அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கழக தலைவர் பொறுப்பேற்ற பின்பு மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் என்றும், மாணவர்களுக்கு இப்ப தமிழ் புதுவம் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் என்றும், அதை விட மிக முக்கியமாக இந்த காஸ்ட் என்ரோல்மெண்ட் ரேட் உங்களுக்கு தெரியும். இந்தியாவிலேயே 2035 தேசிய கல்விக் கொள்கையில் என்ன இலக்கு வச்சிருக்காங்கன்னா, இடைநிற்றல் இல்லாத பள்ளி முடித்து கல்லூரிக்கு வருகிற மாணவர் எண்ணிக்கையே 50 விழுக்காடு 2035 வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம 63 விழுக்காடு இருக்கு. இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் இல்லை. இந்த 3 ஆண்டுகள்ல அதை பெரிய அச்சீவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. எண்ணும் எழுத்துங்கிற திட்டத்தை உங்க எல்லா அரசு பள்ளியிலும் உங்களுக்கு தெரியும். அதை விட ரொம்ப முக்கியம், அரசு பள்ளி அவமானம் அல்ல, அரசு பள்ளி என்பது அடையாளம் என்பதை பள்ளிக்கல்வித்துறை மிகப்பெரிய துறையா இருக்கு. அப்ப ஆரோக்கியமா சில எதிர்கட்சிகளும் சில விமர்சனர்களும் சில அங்குண்டு இங்குண்டுமா நடக்கிற சில பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி இங்க நடவடிக்கை எடுக்குங்க போது இந்த அரசு காதுகளை பொத்தி கொண்டில்லை. ஒரு ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியரோ இல்ல யாரோட அனுமதி பெற்றோ ஒரு தன்னம்பிக்கை பெற்றாலும் உள்ள வர்றாங்க. உள்ள போய் மூடநம்பிக்கை கருத்துக்களை பேசுறாரு. அது அரசுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அந்த பள்ளிக்கு நேரடியாக தமிழ்நாட்டில் உலக வரலாற்றில் எப்போதும் ஒரு சாதாரண இஷ்யூக்கு அவர் கருத்தியல் ரீதியாக மாணவர்களையும் ஆசிரியர்களையும் கொச்சப்படுத்தி விட்டார் என்பதை அறிந்து பள்ளிகளுக்கு அமைச்சர் அடுத்த நாள் காலையில போறாரு. அதோடு நிற்காமல் எங்கேயும் இல்லாத வழக்குப்படி இந்த இதை நாங்க உள்வாங்குறோம், நாங்க செவிசாய்க்கிறோம், இந்த கருத்து அவர் பேசிய கருத்து ஏற்புடையதல்ல, அறிவியல் வழிதான் கற்பிக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எந்த முதலமைச்சர் இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. உடனே ரியாக்ட் பண்ணி மாணவர்களை பயப்பட வேண்டாம், அறிவியல் ரீதியாக வளர்வதான வளர்ச்சி, அதான் திராவிட இயக்கம் என்றது. காதுகளை புத்தி கொண்டு அமைதியாக இருக்கல. ஆனால் சில எதிர்கட்சிகள் வன்மத்தோடு, குறிப்பாக மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுடைய தனிமனித வன்மத்தை சில ஹேஷ்டாக்லாம் போட்டு நீங்க சரியில்லைன்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயே நீங்க வெளிப்படையாக ஊடகவியாளர் நாங்க சொல்லிக்கொள்ள வரும்போது பள்ளி கல்வித்துறை என்பது ஒரு வளர்ந்த துறை. சிலர் குற்றச்சாட்டு இருக்கா, குறை இருக்கா, சுட்டி காட்டினா சரி செய்யக்கூடிய பிரச்சனை. ஆனா ஐடியாலஜிக்கு சிக்கலா இருக்குன்னா ஒருபோதும் இல்லை. நான் முதல்வர் இங்க திட்டம் கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஏறத்தாழ 635 பேர் வெளியே போயிருக்காங்க. அதை தாண்டி வெளிநாடுகளுக்கு போறாங்க. இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன்ல உங்களுக்கே தெரியும், ராமநாதபுரம் போன்ற பின்தங்கிய மாவட்டங்கள்ல அரசு பள்ளியை நோக்கியான மாணவர்களுடைய வருகை அதிகரிச்சிருக்கு. ஒரு காலத்து அரசு பள்ளியில, நான் ஒரு அரசு பள்ளி மாணவன் தான், அன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளியை பார்த்து இயங்கணும். இன்னைக்கு ஆனா நம்ம பிள்ளைகள் எல்லாருமே அரசு பள்ளிக்கு போங்க நம்பிக்கை வந்திருக்கு. இது 3 ஆண்டுகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை சாதித்த சாதனை. இந்த சாதனைகள் அதுக்காக நாங்க நம்மளை சாதிச்சிட்டோம் அப்படின்னு உள்ள சம்பவத்தை நியாயப்படுத்தல. அதற்கு மாறாக அதை கேட்கிறோம், கருத்து கேட்கிறோம், சரி செய்யறோம். ஒரு அரசு செவி சாய்க்குது. இதுதான் ஜனநாயக முறை. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு 10 நாட்களாக, குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியங்களை நாங்க நிறுத்துவோண்டாங்க. கடந்த 3 மாதங்களாக ஏறத்தாழ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரை ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுவதற்கான சர்வசிக்ஷா அபியான் படி கொடுக்க வேண்டிய திட்டங்களை அனைவருக்கும் கல்விங்கிற பொதுப்படையானது. அதாவது நீங்க இந்திய அரசின் திட்டம் திருத்தப்பட்ட பின்பு ஆர்டிகல் 21A படி அனைவருக்கும் கல்வி கட்டாயம் நடை வந்த பின்பு ஒன்றிய அரசு இந்திய அரசின் திட்டத்தின்படி எல்லா பள்ளிகளுக்கும் நிதியை பிரித்து கொடுக்கிறபடி அதை கொடுக்காம ஒரு முன்முடியை வச்சுட்டு நீங்க தேசிய கல்விக் கொள்கையில வாங்க, நீங்க பிரதமர் ஸ்கூலை ஏத்துக்கிறீங்கிற ஒன்றிய அரசு திணிக்குது. அதை எதிர்த்து தமிழ்நாடு கல்வித்துறையும் தமிழ்நாடு அரசும் ஜனநாயகத்தை விரும்புகிற எல்லா எதிர்கட்சிகளும் பத்திரிகையாளர்களும் வழக்கறிஞர்களும் 10 நாளா போராட்டம். அன்னைக்கு யாராவது நீ கற்று சொல்றவங்க யாராவது வாய் திறனாங்களா? இது ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு ஒரு ஒட்டுமொத்தமா கல்வியையே முடக்கி 2000 கோடி பணத்தை கொடுக்கல. இங்க இருக்கக்கூடிய என்னுடைய அருமை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வாய் திறக்கல, பாஜக வாய் திறக்கல. ஆனா இன்னைக்கு தமிழிசை அக்கா சொல்றாங்க, நீங்க கருத்தை விட மிக முக்கியமாக கருத்து என்பது வெளியே மேடை போட்டு 1000 பேசலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவனை தலைவராக திராவிட முன்னேற்ற கட்சி ஸ்கூலுக்கு வெளியில 1000 பேசலாம். ஆனால் இங்கு பாடத்திட்டத்தை ஒரு பாடம் நடக்கப்பட வேண்டும். ஒரு பாடத்திட்டத்தை மாணவர்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி, ஆசிரியர்களுடைய சம்பளத்தை கேள்விக்குறியாக்கி 2000 கோடி கொடுக்க முடியாது என்று ஒன்றிய அரசு வஞ்சிக்குது. அது குறித்து பாஜக வாய் திறக்கல, எந்த கட்சி வாய் திறக்கல. அதை விட இந்த நாட்டுடைய ஆளுநர் மாநில கல்விக் கொள்கை கூடாது, நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க கேட்கறாரு. நாங்க என்ன சாதிக்கிறோங்கிறது பீகார்ல சிபிஎஸ்இ படிக்கிற, திரிபுரால சிபிஎஸ்இ படிக்கிற, மேகாலயால சிபிஎஸ்இ படிக்கிற, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பல மாணவர்கள் சிபிஎஸ்இ படிச்சுட்டு வேலை இல்லாம தமிழ்நாடு நோக்கி வர்றாங்க.
நான் தமிழ்நாடு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் யாருக்காவது பீகார் கனவு, உத்தரப்பிரதேச கனவு, குஜராத் கனவு, திரிபுரா கனவு, மேகாலயா கனவு இருக்கா? எங்களுக்கு கனவு இருக்கு. வாஷிங்டன், லண்டன், இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா, இங்கிலாந்து. ஏன்னா நாங்க எங்க தாய்மொழி தமிழோட உலக மொழிக்கு தொடர்புக்கு ஆங்கிலம் படிச்சிருக்கோம். ஐடி செக்டர் தமிழ் கலைஞர் முயற்சியால் இங்கு விதைபோடப்பட்டிருக்கு. அறிவியல் மனப்பான்மையோடு உலக அறிவியலை, பகுத்தறிவை, கல்வியை கட்டுறதுனால உலக நாடுகள் தமிழ் மாணவர்கள் போட்டிக்கிறாங்க. இதையெல்லாம் தெரியாது. கல்வியை காவிமயமாக்குற முயற்சியை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் மாதிரிலாம் இனிமே நிக்காது. இன்னும் தொடர்ச்சியா வரும். அது எந்த மாற்று கட்டணம் இல்லை. ஒரு அமைப்பு தொடர்ச்சியாக கல்வியை சிதைக்க முயற்சி பண்ணும். அதை தொடர்ந்து நாங்க தீவிரத்தோடு எதிர்கொண்டு ஆகும். அப்படியே முற்போக்கு சக்தி இல்லாத எந்த சக்தியும் பள்ளி வளாகத்துக்கு அனுமதிக்க முடியாது என்பதுதான் இந்த அரசுடைய நிலைப்பாடு. அதுதான் மாநில முதலமைச்சரோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரும் மிக உறுதியா இருக்காங்க. அதுல ஆனா எங்களை பொறுத்தளவில் பாடத்திட்டம் என்பது, பள்ளி கல்வி என்பது மாநில அரசின் பொறுப்பு. மாநில அரசு மக்கள் வாக்களித்து தான் இந்த அரசை நியமித்திருக்கிறார்கள். இந்த அரசு எந்த பிற்போக்கு சக்திகளையும் பள்ளிகளை விடாது. மிக உறுதியா இருக்காங்க.